இந்த கரப்பாம்பூச்சிங்க கிட்ட நான் பட்ட பாடு எனக்கு தாங்க தெரியும். நான் பண்ண சின்ன சின்ன ரொட்டீனால் இப்போ வீடும் ஹெல்த்தும் சேஃபாக இருக்குது இந்த கரப்பாம்பூச்சிங்க கிட்ட இருந்து. நான் எந்த பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீஸும் எடுக்கலைங்க. அஃபர்டபுளான பொருளை வச்சு வீட்டிலையே சின்ன சின்ன சேஞ்சஸ் மூலியமாக கரப்பாம்பூச்சிக்கிட்ட இருந்து நம்ம கண்டிப்பாக கிச்சனையும் வீட்டையும் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம 4 டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து டெய்லி ரொட்டீன், இன்னொன்று வந்து வீக்லி ரொட்டீன், அப்புறம் ப்ரிவென்ஷன், அப்புறம் ரெமெடிஸ். டெய்லி ரொட்டீனில் நீங்கள் மார்னிங் பாத்திரம் கழுவுனா கூட பரவாயில்ல, மதியானம் பாத்திரம் கழுவுனா கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு நைட்டு பாத்திரம் கழுவிடுங்க. கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி கிச்சனில் இருக்கிற ஹோல்ஸில் இருந்து தான் வரும். அந்த ஃபுட் பைப்பில் இருக்கிற ஃபுட் பார்ட்டிகல்ஸ்க்காக வருது, சாப்பாடுக்காக வருது, தண்ணிக்காக வருது, ஷெல்டருக்காக வருது. இந்த கேப் வந்து நான் 65 ருபீஸ்னு வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா வேஸ்ட் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ப்ளஸ் கரப்பாம்பூச்சியும் மேலே வராது. ஃபுட் வேஸ்ட்டு வந்து எப்பயுமே ஓப்பன் பாக்ஸில் போடாதீங்க. ட்ராஷ் கேன் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கு க்ளோஸ் லிட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ளைஸும் வராது. நீங்கள் வந்து அதுக்கு ஒரு கேரி பேக் போட்டு அதுக்குள்ளே நீங்கள் வேஸ்ட் போட்டுக்கலாம். அதை மூடி வச்சிட்டிங்கன்னா கரப்பாம்பூச்சினால் அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி கிச்சனில் கவுண்டரை மட்டும் ஒரு வைப் பண்ணிடுங்க நைட்டு. நீங்கள் பகலில் உங்களால் முடியல அப்படின்னா கூட ஓகே, நைட்டு தாங்க இதெல்லாம் வெளியில் வரும் சாப்பிட்றதுக்கு. அதனால் நைட்டு முடிஞ்ச அளவுக்கு சிங்கில் எதுவும் போட்டுறாதீங்க, அவாய்ட் பண்ணுங்கள். ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஏதாவது இருந்தால் வைப் பண்ணிடுங்க. நான் எப்பயுமே நைட் மட்டும் நான் பாத்திரம் கழுவாமல் நான் படுக்க மாட்டேன். ரொம்ப முடியலைன்னா அட்லீஸ்ட் ஒரு ரின்ஸ் பண்ணி வச்சுட்டாச்சும் படுத்துருவேன். ஸோ நைட் ரொட்டீன் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து மெஸ் ஃப்ரீ கிச்சன் வச்சே தான் ஆகணும். அப்போ தான் வந்து கரப்பாம்பூச்சி வந்து அதிகமாக வராது. அதே மாதிரி அந்த ட்ரெயினை வந்து நீங்கள் தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். நீங்கள் வைப் பண்ணிவிட்டு பாத்திரம் கழுவி முடித்து அந்த ஏரியாவை நல்லா வைப் பண்ணி விட்டுருங்க. செகண்டாக வீக்லி ரொட்டீன் பற்றி நம்ம பார்க்கலாம். அப்ளையன்ஸ் பின்னாடி ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இருக்கிற இடத்துலலாம் நல்லா வைப் பண்ணிடணும். அதே மாதிரி ஆயில் இருக்கிற இடத்துக்கும் கரப்பாம்பூச்சி வருங்க. ஸோ அந்த இடத்த மட்டும் நீங்கள் மெஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ண பாருங்கள். நான் வந்து அட்டைப்பெட்டி எதுவுமே வீட்டில் அதிகமாக வச்சுக்க மாட்டேன். ஏன்னா அட்டைப்பெட்டிக்குள்ளே நிறைய கரப்பாம்பூச்சி நான் பார்த்துருந்தேன். அதனால் அட்டைப்பெட்டி இப்படி இருந்தாலுமே அதுக்கு மேலே நியூஸ் பேப்பர் போட்டு அதுக்கப்புறம் செலஃபன் டேப் போட்டு தான் நான் ஸ்டோர் பண்ணுவேன், உள்ளே நாப்தலின் பால்ஸ் போட்டுட்டு. அதே மாதிரி நாப்தலின் பால்ஸ் எங்கெங்கே இருக்குதோ, எங்கெங்கே மாய்ஸ்சர் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறனோ அந்தந்த இடத்துலலாம் நான் போட்டுப்பேன். மெயினாக ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருக்கணுங்க. ஒரு இடத்த நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணலைன்னா அது வந்து ஃபேமிலியை கூட்டு வந்து அழகாக செட்டில் ஆயிரும். முடிஞ்ச அளவுக்கு வேஸ்ட் மட்டும் டெய்லி டிஸ்போஸ் பண்ண பாருங்கள். வேஸ்ட் வீட்டில் ஸ்டாக் பண்ணாவே கரப்பாம்பூச்சி அதிகமாக வர ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அதை ஒரு பேஸ்கெட்டில் போடுங்க, கவர் பண்ணி வச்சுருங்க. அதே மாதிரி வீக்லி ரொட்டீனில் நீங்கள் வந்து இந்த ட்ரெயினில் இருக்கிற க்ளாக்ஸை வந்து கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி ஆகணும். அதற்காக தான், சாப்பிட்றதுக்காக தான் கரப்பாம்பூச்சியெல்லாம் வருது, பெஸ்ட்டெல்லாம் வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பைப்பு க்ளீன் பண்ணுறக்குன்னு சில பவுடர்ஸ் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். நீங்கள் என்ன பிராண்ட் வேணால் வச்சுக்கோங்க. மந்த்லி ட்வைஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுங்க. நான் எப்போவுமே ஹாட் வாட்டர் வச்சுப்பேங்க. ஹாட் வாட்டர் வச்சு அப்படியே சிங்கில் ஊற்றி விட்டுருவேன். அது எதுக்குன்னா அந்த சிங்கில் இருக்கிற ஆயில் டஸ்ட்டு, டர்ட்டு அது எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்துடும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சிங்க்கு. நம்ம ரொட்டீன் செட் பண்ணுற வரைக்கும் தாங்க கஷ்டமாக இருக்கும். செட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இதெல்லாம் ஒரு ரொட்டீன் டாஸ்க்காக, டெய்லி டாஸ்க்காக சிம்பிளாக தான் தெரியும் நம்மளுக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிங்கை வந்து எவ்வளோ தூரம் நீட்டாக வச்சுக்கிறோமோ அதில் தான் பாதி விஷயமே இருக்குது. சிங்க்கு, அண்டர் சிங்க்கு, இந்த 2 விஷயத்தை நம்ம மறக்கக்கூடாது. நம்ம அதே மாதிரி உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஹாட் வாட்டர் வச்சு அந்த சிங்கை வந்து க்ளீன் பண்ணிடுங்க. நீங்கள் ஸ்க்ரப் கூட பண்ண தேவையில்லை. கம்ப்ளீட்டாக நல்லா கொதிக்கிற ஹாட் வாட்டரை ஊற்றி விட்ருங்க. அண்டர் சிங்க்கை வந்து எப்படி க்ளீன் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். அண்டர் சிங்க்கில் வந்து அந்த மாய்ஸ்சர் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அங்கே எதுவுமே திங்ஸ் எதுவும் வைக்காதீங்க. அப்படி வச்சிங்கன்னா அடிக்கடி க்ளீன் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு மாடுலர் கிச்சன் இல்லாத போதே கரப்பாம்பூச்சி வந்து எனக்கு ட்ரபிள் காஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மாடுலர் கிச்சன் இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக அது எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு நாப்தலின் பால்ஸ் வந்து போட்டுருங்க. மாய்ஸ்சர் அப்சார்பன்ட் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிது. மாய்ஸ்சர் அப்சார்பன்ட் யூஸ் பண்ணுங்கள். எந்தெந்த இடத்துல மாய்ஸ்சர்ஸ் இருக்குதோ அந்தந்த இடத்துல வந்து நல்லா ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. திங்ஸ் அதிகமாக அங்கே வைக்காதீங்க. எனக்கு சில திங்ஸ்லாம் வைக்க இடம் இல்லாதனால நான் அண்டர் சிங்க் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மெயினாக அந்த டஸ்ட்பின் வைக்கிறது, அப்புறம் லிக்விட்ஸ் வைக்கிறதுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் நான் நாப்தலின் பால்ஸ் எல்லாம் நான் போட்டுட்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் அந்த இடத்தையும் அடிக்கடி நான் க்ளீன் பண்ணி விட்டுருவேன். ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு கரப்பாம்பூச்சி இல்லாமல் தான் நான் பார்த்துட்ருக்கேன். கரப்பாம்பூச்சி பகலில் வருதுன்னா கரப்பாம்பூச்சி வீட்டில் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தமாங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க. நிறைய கரப்பாம்பூச்சி இருந்ததுன்னா டேரெக்டாக பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீஸ் புக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் மற்ற மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற பொருள்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் இந்த லிசார்ட் ஸ்ப்ரே கீழே அடித்து விட்டுருவேன். ஏன்னா லிசார்ட்ஸும் வந்து கீழே இருக்கும். ஸோ நான் அந்த ட்ரைனேஜ் எப்பப்பெல்லாம் கீழே க்ளீன் பண்ணுவேனோ, ட்ரைனேஜ் கீழே க்ளீன் பண்ணுறனோ அப்போல்லாம் லிசார்ட் ஸ்ப்ரே அடிச்சிடுவேன். ப்ளஸ் நான் ஹிட்டெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டேங்க. எனக்கு அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. பட் சிலர் அதையும் யூஸ் பண்ணுறாங்க. ஹிட் ஸ்ப்ரேவும் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன்.
ஸோ எல்லாமே நான் ட்ரை பண்ணிவிட்டு ஃபைனலாக நான் வந்து உங்களுக்கு ரெமெடி சொல்கிறேன். என்னென்ன ரெமெடி வந்து எனக்கு ஒர்க் ஆகுதுங்கிறது நான் டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுத்துருக்கேன், என்னென்ன ஐட்டம் நான் யூஸ் பண்ணுறேன்னு. வீடியோ எண்டில் ஸ்க்ரீன்ஷாட்டும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃபுட்டு கொடுக்குற மாதிரியே கொடுத்து அதில் வந்து நம்ம அதை கில் பண்ணுறதுக்கு பாய்சன் வைக்கிறது. எக்ஸாம்பிள் பேக்கிங் சோடா ப்ளஸ் சுகர், இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சுகர் வந்து நல்லா பவுடர் சுகராக யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் கிரானுலேட்டட் சுகராக இருக்குது. நீங்கள் பவுடர் சுகராக யூஸ் பண்ணிவிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துல நீங்கள் அதிகமாக பார்க்குறீங்களோ அந்தந்த இடத்துல வச்சுருங்க. இது வந்து சாப்பிட்டுட்டு அது செத்து போயிடும். நான் இதை யூஸ் பண்ணி பார்த்துருக்கேங்க, எனக்கு இது ஒர்க் ஆகுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டாக்டர் கார்த்திக் வந்து அவரோட சேனலில் சொல்லியிருந்தார் கேம்ஃபர் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு. ஸோ கேம்ஃபரை வந்து நீங்கள் எடுத்து நல்லா பொடி பண்ணிவிட்டு அதை எந்தெந்த இடத்துல வருதோ அந்தந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி என்னென்னா போரிக் ஆசிட் பவுடரும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் ரெண்டுமே வாட்டர் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. வாட்டர் இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணிங்கன்னா அது வேஸ்ட், அது வந்து சொல்யூஷன் உங்களுக்கு கொடுக்காது. நான் போரிக் ஆசிட் ட்ரை பண்ணது இல்லைங்க, நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். அது வந்து கேரம் பவுடர்னு சொல்கிறாங்க. நான் ட்ரை பண்ணது இல்லைங்க, யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அது எப்படி எஃபெக்டிவாக இருக்குன்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். அடுத்த ரெமெடி பார்த்திங்கன்னா வினிகரும் வாட்டரும் ஈக்குவல் குவான்டிட்டிஸில் எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்து நம்ம கவுண்டர் ஸ்பேஸை எந்தெந்த இடத்துல வந்து நம்ம கரப்பாம்பூச்சி பார்க்குறோமோ அந்தந்த இடத்துல வந்து க்ளீனாக வைப் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி வைப் பண்ணுறனால வினிகர் ஸ்மெல்லுக்கு எந்த பெஸ்ட்டும் வராது. அந்த பிளேஸும் நம்மளுக்கு ரொம்ப க்ளீன் ஆயிரும். நான் யூஸ் பண்ணதுலேயே ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட் இதுதான். இது வந்து ஃபிப்ரோனில் ஜெல். மார்க்கெட்டில் வந்து ஃபிப்ரோனில் இருக்கிற மாதிரி ஜெல் வாங்கிக்கோங்க. நீங்கள் ஹிட்டெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஆனால் அதில் வந்து ஃபிப்ரோனில் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ ஃபிப்ரோனில் இருக்கிற ஜெல் மட்டும் தான் எஃபெக்டிவாக இருக்கும். இதை வந்து கரப்பாம்பூச்சி சாப்பிட்டுட்டு அதோட வேஸ்ட்டை இன்னொரு கரப்பாம்பூச்சி கன்சியூம் பண்ணும்போது அதுவும் செத்து போகுது. எனக்கு இந்த மெத்தட் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. நான் இதை தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இப்போ வரைக்கும் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஃபிப்ரோனில் ஜெல் தான் வாங்கியிருக்கேன். இதுக்கு கீழே சிரிஞ்ச் மாதிரி இருக்கும். மார்க்கெட்டில் இந்த க்ரீம்ஸும் அவைலபிளாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.